explain the argument of a free trade policy. அதில் ஆர்குமெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு ஆலோசனை செய்வது இதில் இருக்குது. அட்வான்டேஜஸ்னால் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா ஈச் கண்ட்ரி வில் ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் குட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும், எல்லா கண்ட்ரிகளும். அதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஒரு கண்ட்ரியில் ஒரு பொருள் ஸ்பெஷலாக இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு பொருள் ஸ்பெஷலாக இருக்கும். அதை எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். அதுதான் இது. ஆல்ரவுண்டு ப்ராஸ்பெரிட்டினா இப்போ எல்லாருமே எல்லா பொருளும் யூஸ் பண்ண முடியும்னா அது ஒரு ஹையர் கன்சியூம்ஷன் தான், ஒரு உயர்ந்த நுகர்வு நிலை தான் அதுன்னு சொல்லுவாங்க. ஹையர் ப்ரொடக்ஷன், அதாவது எல்லா கண்ட்ரீஸுமே அவங்கவுங்களுடைய தனித்திறமையை நிரூபிக்கிறதுக்கு அதிக அளவில் உற்பத்தி செய்வாங்க. அதை நிரூபிக்க முடியும். அதுக்கடுத்தது இன்டர்நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி. உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதனால் செழிப்பு பெறுகிறது அப்படின்னு தான் ஆல்ரவுண்டு ப்ராஸ்பரிட்டி. காம்படிட்டிவ் ஸ்பிரிட். இப்போ காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னா ஒரு போட்டி மனப்பான்மை ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் உண்டாகும். இதனால் என்ன பண்ணோன்னா ப்ரிவெண்ட் டொமஸ்டிக் மோனோபொலி. அதாவது உள்நாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா மோனோபொலினா ஒரு பொருள் இங்கே ஒரு மாதிரி விற்கும், வேறு ஒரு இடத்துல இன்னொரு மாதிரி விற்கும். இதுதான் மோனோபொலின்னு சொல்லுவாங்க. இது உள்நாட்டிலேயே இந்த மோனோபொலி தடுக்கவும் சுரண்டல்கள் அதிகமாக நடக்கிறதையும் இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது accessibility of a domestically produced goods and service. உடனடியாக நம்ம உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருள்களையும் சர்வீஸும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இல்லாத பொருளுங்களையோ ரா மெட்டீரியல்ஸோ இல்லை ப்ராடக்டோ அதர் கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து கூட நம்ம வாங்கிக்க முடியும். இது ரொம்ப ஒரு குட் இதுதான். cannot get raw materials from domestically. நம்மளால் உள்நாட்டு சந்தையில் பெற முடியாத சில விஷயங்களை கூட ஃப்ரீ மூமெண்ட் ஈவன் அட் த லோ ப்ரைஸில், அதாவது குறைந்த விலையிலேயே மற்ற நாடுகளுக்கிருந்து கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கிரேட்டர் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டேருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது சேஃப்கார்டு அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது டிஸ்கிரிமினேஷனாக ஒரு செயலை பற்றி தரம் தாழ்த்தியோ இல்லை குறைவாக எடை போட்டு பேசவோ இது முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரேட்டர் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீ ட்ரேட் பாலிசியுடைய இம்பார்ட்டன்ஸு இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பாயிண்ட்ஸு.